இருக்கீங்களா? ஜோசியம் பார்க்க போகும்போது ஜோசியத்தை சொல்கிறோம். நம்ம பேர், நட்சத்திரம், ராசி எல்லாம். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போகும்போதும் சொல்கிறோம் நம்ம பேர், ராசி, நட்சத்திரம்லாம். ஜோசியருக்கு வேணால் நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கு நம்ம யாருன்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இன்றைக்கி தாட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்தோன்னே அதில் 1.5 கப்பு நான் பாஸ்தா சேர்த்துருக்கிறேன். இதை 10 நிமிஷம் வேக விட்டோம்னா சரியாக இருக்கும். வெந்திரிச்சா என்ன அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 10 நிமிஷம் கழித்து எடுத்து இந்த ஸ்பூனால் கட் பண்ணோம்னா ஸ்மூத்தாக கட் ஆகணும். ஸோ இப்போ கரெக்டான பதம். இந்த சமயத்தில் நம்ம பாஸ்தாவை எடுத்து வடிகட்டி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறத குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் போடணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த சிக்கன் வேகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம அது மேலே புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும். திருப்பி அதே கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து அதில் மெல்ட் பண்ணிக்கிறோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணணும், கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா அதில் 1 கப் பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கரைச்சி நம்ம வேக விடணும். அந்த மைதா மாவு கட்டி விடாமல் நம்ம நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கிண்டி விட்டோம்னா அது சரியாக இருக்கும். ஒரு கப் பால் ஃபுல்லாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ லீவ்ஸ் இதெல்லாம் கலந்து நம்ம அப்படியே 1 நிமிஷம் கிண்டி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அவனில் இதை பேக் பண்ணணும். அதுக்கு நம்ம அவன் பவுல் எடுத்துகிட்டு அதில் கீழே கொஞ்சம் ஒயிட் சாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்டு லேயர் மாதிரி அதுக்கு மேலே திருப்பி அந்த ஒயிட் சாஸ் கொஞ்சம் போட்டுட்டு நம்மள்ட்ட மோசரில்லா சீஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் துருவி அது மேலே போட்டுறணும். அவ்வளோதான். நான் எடுத்த 1.5 கப் இந்த பாஸ்தா எனக்கு 3 பவுலுக்கு சரியாக இருந்துச்சு. நம்ம இதை செட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். 200 டிகிரி செல்சியஸில் நம்ம 10 நிமிஷம் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா எடுத்து உள்ளே வச்சு பேக் பண்ணணும். திருப்பி அதே 200 டிகிரி செல்சியஸில் 20 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே ரொம்ப எம்மியாக இருக்கும். இது அவனில் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அவன் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி ஆனவுடனே அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் போட்டுடலாம். நம்மளோட பாஸ்தாவையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அவன்லேருந்து எடுத்தாச்சு. இவ்வளோ பார்க்கும் போதே டெலிஷியஸாக இருக்குது. இந்த ஃபுட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.